வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவின் பன்னீர்செல்வம் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர், அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. முன்னாள் அமைச்சர்களும் அதிமுகவின் எம்எல்ஏக்களும் பெருமளவில் ஆதரவை பன்னீர்செல்வத்திற்குத்தான் அளித்து வருகிறார்கள். அவரது வீட்டிற்கு சென்று ஆலோசனையும் நடத்தி வருகிறார்கள். எடப்பாடி அவர்களை வைத்துக்கொண்டு 2026 சட்டமன்ற தேர்தலை வெற்றியடைவது என்பது நிச்சயமாக சாத்தியமே இல்லை. கடந்த 10 தேர்தல்களில் வெற்றியடையாததையா 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி அடைய போகிறோம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியே அதிமுகவின் எம்எல்ஏக்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். இனியும் பொறுமையாக இருப்பது நல்லதல்ல. அதிமுக வெற்றியடைய வேண்டும். புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களது ஆட்சியை மீண்டும் நிலைநாட்ட வேண்டும் என்றால் பன்னீர்செல்வம் அவர்களது பங்களிப்பு மீண்டும் அதிமுகவில் தேவை. அதிமுக ஒருங்கிணைந்து அதிமுகவின் தொண்டர்கள் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் வேட்பாளருக்கு ஆதரவாக போராட்டம் பிரச்சாரம் நடத்தினால் மட்டும்தான் அதிமுக என்பது மிகப்பெரிய அளவிலான ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்த முடியும். இல்லை என்றால் கடந்த தேர்தல்களைப் போல் அதிமுக தொடர் தோல்விகளை தான் தழுவும் என்பதில் துளி அளவு கூட மாற்று கருத்து கிடையாது. இன்று காலையில் பன்னீர்செல்வம் அவர்களது வீட்டிற்கு சென்று தென் மாவட்ட நிர்வாகிகள் ஆதரவுகளை தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், அதற்கு வழிமுறைகள் என்ன, மக்களிடையே சந்தித்து எப்படி பிரச்சாரம் செய்ய வேண்டும், திமுகவின் செயல்பாடுகள் குறித்தும் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றாததை சுட்டிக்காட்டியும் அதிமுகவின் ஆட்சி காலத்தின் பொழுது செய்த நலத்திட்ட உதவிகளையும் மக்கள் மத்தியில் கொண்டு சென்றால் மட்டும்தான் அதிமுக வெற்றியடையும். இல்லை என்றால் வெற்றியடைவதற்கான வாய்ப்பே இல்லை என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பேரியக்கம். அதை யாராலும் அழிக்க முடியாது. எடப்பாடி அவர்கள் தற்பொழுது அதிமுகவை 3 பிரிவுகளாக பிரித்து வருவதுதான் அதிமுகவிற்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம். அதை மீண்டும் சரி செய்து புத்துணர்ச்சியோடு அதிமுகவை மீண்டும் சிறப்பாக வழிநடத்துவோம். அதுவும் பேர் இயக்கமாக மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என்று பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவின் நிர்வாகிகளுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். அதிமுகவின் தொண்டர்கள் நிச்சயம் எங்களை ஏற்றுக்கொள்வார்கள், அதில் துளி அளவு கூட சந்தேகம் கிடையாது என்று அதிமுகவின் எம்எல்ஏக்கள் பன்னீர்செல்வம் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.